ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, தமிழ்லைனையும் பார்த்துருப்பீங்க. நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கோட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோட் படத்தை பற்றி பார்க்க போகிறவங்கள அந்த படத்துலேருந்து வர்ற ஒரு சாங்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க, விசில் போடுன்னு. அந்த சாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாங்கு சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லாருமே அந்த சாங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறோம். சாங்கை அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது. விஜயோட டான்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. தளபதி பிரித்து வாங்கிட்டு இருக்கிறாரு நாளுக்கு நாள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரசாந்த், பிரபுதேவா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாங்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே கேம்பெயினை தொடக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அரசியல் விளையாட்டை நம்ம தளபதி ஆரம்பிச்சிருப்பார். மேக்ஸிமம் இந்த சாங் ஃபுல்லாகவே அரசியல் டச் நிறையாவே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ஸ் வந்து அனிருத் பாட்டு மாதிரி, அனிருத் சாங்ஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ண பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மியூசிக்கு பிரித்து வாங்கியிருக்காங்க. மியூசிக்கு யுவன் வேறு லெவலாகவே போட்டிருக்கிறது. சாங் எல்லாம் செம வைபாக தான் இருக்குது. ஒரு டைம் 2 டைம் கேட்க அந்த சாங் நமக்கு மைண்டுக்குள்ளே ஓடிடும். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டான்ஸும் விஜய் பிரித்து மெஞ்சிருக்கிறாரு. ஸ்பெசிஃபிக்காக அதில் நிறைய அந்த சாங்ஸில் ஃபன் மூமெண்ட்லாம் வேறு வச்சுருக்காங்க. விஜய் டான்ஸு, பிரபுதேவா வருவார். விஜய் பிரபுதேவா பார்த்து டான்ஸ் 2 பேரும் ஆடுற மாதிரி இருக்கும். பிரபுதேவா ஆடும்போது விஜய் டப்புன்னு நக்கலாக பார்க்குற மாதிரி இருக்கும். பிரசாந்த் அதை வந்து ஆச்சரியமாக பார்ப்பேன். மாதிரி நிறையா ஃபன் மூமெண்ட்லாம் அந்த சாங்கில் இருக்குது. ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டச் இருக்குது இந்த சாங்ஸில். இன்னொன்று, வெங்கட் பிரபுவோட டச்சும் அதிகமாகவே இந்த சாங்ஸில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு எண்டிங்கில் வரும்போது சரோஜா படத்தோட ரெஃபரன்ஸாக அந்த டாக்ஸி ஒன்று நிற்கும், காரு, அதை காட்டியிருப்பாங்க. அப்புறம் மங்காத்தா படம் ரெஃபரன்ஸாக அவரோட தீம் அது மாதிரி காட்டியிருப்பாங்க. மாசு, பிரியாணி, இந்த மாதிரி நிறையா காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சாங் ஆரம்பிக்க போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு வாரிசு படத்தில் சாங்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் அந்த தீம் ஒரு மாதிரி நேமெல்லாம் அப்படி ஒரு மாதிரி காட்டுவாங்க டிஃப்ரெண்ட்டாக. அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி டச்சும் இருக்குது. மற்றபடி பாட்டு ஓரளவு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கூலாக இருக்குது. விஜய் வேறு லெவல் பண்ணியிருக்கிறாரு. பிரபுதேவாலாம் இறங்கி செஞ்சுருப்பாப்லன்னு நினைக்கிறேன். 2 பேரும் டான்ஸு சும்மா பிச்சு வாங்குவாங்க. இதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் தான் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்குது. ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் படத்தில் என்ன மாதிரி சம்பவம் இருக்க போகுதுன்னு. பாட்டிலே இவ்வளோ அரசியல் டச் நிறையாவே இருக்குது. படம் எந்த மாதிரி வரப்போகுது இல்லை எதை பற்றிங்கிறது இன்னும் சரியாக தெரியலை. போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு படம் இருக்குது. உங்களுக்கு இந்த சாங்கை பார்க்கும்போது என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த சாங் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னா, பார்ட்டி ஒன்று வைக்கட்டுமா, கேம்பெயினை எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சேம்பியன் சொல்லுவார். அந்த சீனில் வந்து ஒரு வரி ஒன்று வரும், மைக்கை ஒன்று நான் எடுக்கட்டுமான்னு. நமக்கு தெரியும் மைக்குன்னா என்னன்னு. ஒரு வேளை அதை எதுக்கும் தளபதி இன்டெரக்டாக டச் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த டயத்தில் இந்த சாங் வந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.